SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனுர வழங்கிய விசேட செய்தி. நாட்டுக்கு மீண்டும் எரிபொருள் கிடைப்பதில் பெரும் சிக்கல், விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. இலங்கையில் இன்னும் ஓரிரு வாரங்களில் மின்வெட்டு, வெளியான அறிவிப்பு. ஈரானின் அதிரடி தாக்குதலில் நிலைகுலைந்த ட்ரம்ப். தொடர்பன விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டில் நிலவும் எரிபொருள் பற்றாக்குறை உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் குறித்து விசேட செய்தியாளர் சந்திப்பொன்றை நடாத்தினார். இதன்போது அவர், நாங்கள் எரிபொருளுக்காக ஒரு நீண்ட கால டெண்டரை வெளியிட்டிருந்தோம். ஆனால் 2 நீண்ட கால டெண்டர்களை, குறிப்பாக 2 90,000 மெட்ரிக் டன் கப்பல்களை சரியான நேரத்தில் எங்களால் பெற முடியவில்லை. தனியார் எண்ணெய் விநியோகஸ்தர்கள் உள்ளனர். அவர்களில் ஒருவரை சரியான நேரத்தில் அணுக முடியாது என்று இப்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு தேவையான எரிபொருள் விநியோகத்தில் பற்றாக்குறை உள்ளது. ஒரு கப்பல் தாமதமானால் இந்த முழு வலையமைப்பையும் பாதிக்கிறது. எனவே நாங்கள் இலக்கு வைத்த எரிபொருள் விநியோகம் எங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் இதுவரை தூதரக மட்டத்தில் பல தலையீடுகளை செய்துள்ளோம். இரண்டாவது, நாங்கள் பல விரைவான டெண்டர்களை வெளியிட்டுள்ளோம். இன்று நாங்கள் ஒரு டெண்டரை வெளியிட்டோம். மேலும் டீசல், கச்சா எண்ணெய், மசகு எண்ணெய், பெட்ரோல் ஆகியவற்றிற்கு மிகவும் நம்பகமான விநியோகஸ்தர்களிடமிருந்து டெண்டர்களை பெற்றுள்ளோம். அவர்களுக்கு தேவையான எண்ணெய் இறக்குமதி செய்ய நாங்கள் ஒரு தற்காலிக உரிமத்தை வழங்கியுள்ளோம். மேலும் டாலர்களில் வணிகம் செய்பவர்களை அவர்களுக்கு வணிக உரிமம் வழங்குமாறு கேட்டுள்ளோம். மார்ச் மாதத்திற்கான எரிவாயு தேவை 33,000 இருந்தது. ஆனால் ஒரு தனியார் நிறுவனம் எரிவாயு விநியோகத்தை தடை செய்ததால் மார்ச் மாதத்திற்கு 38,000 நாங்கள் ஆர்டர் செய்தோம். 38,000 மெட்ரிக் டன்கள் பெறப்பட்டுள்ளன. நாங்கள் ஒரு எரிவாயு கப்பலுக்கு உத்தரவிட்டுள்ளோம். அது நாளை அல்லது நாளை மறுநாள் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது என்று அவர் கூறினார். QR முறையை மீறி எரிபொருள் வழங்கும் எரிபொருள் நிரப்பும் நிலையங்கள் மீது சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவற்றின் உரிமங்கள் இடைநீக்கம் செய்யப்படும் என்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற எரிபொருள் நிரப்பும் நிலையங்கள் குறித்து பொதுமக்கள் போலீசாருக்கு அல்லது எண்ணெய் கூட்டுத்தாபனத்திற்கு தவறாமல் தகவல் அளிக்க வேண்டும் என்றும் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையில் கச்சா எண்ணெய் கப்பல் ஒன்று உறுதி செய்யப்படும் வரை நாட்டுக்கு எரிபொருள் கிடைப்பதில் சிக்கல் இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த நிலைமையை கட்டுப்படுத்தவே QR குறியீட்டின் பயன்பாடு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்றும், யாராவது எரிபொருள் பதுக்கலில் ஈடுபட்டால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனை அவதானிக்க இன்று முதல் போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் தற்போது QR குறியீடுகளில் மாத்திரமே எரிபொருள் வழங்கப்படுவதாகவும், நேற்றிருந்த தொழில்நுட்ப சிக்கல்கள் அனைத்தும் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் QR குறியீடுகளை வேறு எங்கும் பயன்படுத்தினால் உடனடியாக அந்த விவரங்களை எரிபொருள் நிறுவனத்திற்கு அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் எரிபொருள் ஒதுக்கீடு அடுத்த சனிக்கிழமை இரவுடன் முடிவடைந்து ஞாயிற்றுக்கிழமை புதுப்பிக்கப்படும் என்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் DJ ராஜகருணன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காரணமாக இன்னும் ஓரிரு வாரங்களில் மின்வெட்டு செய்ய வேண்டி இருக்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் DV சானக தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். ஏப்ரல் 12 டீசல் தீர்ந்துவிடும். அடுத்த பிரச்சினை என்னவென்றால் பெட்ரோல் நுகர்வுக்கும் டீசல் மின்சார உற்பத்திக்கும் செல்கிறது. நுரைச்சோலையில் தரம் குறைந்த நிலக்கரி காரணமாக 150 மெகாவாட் மின்சாரம் குறைந்துள்ளது. பொதுவாக இந்த அமைப்பு கட்டுப்பாடு மையத்திற்கு தேவையான மின்சாரம் கிடைப்பதில்லை. அவர்கள் மலிவான ஒன்றிலிருந்து தொடங்கி நீர்மின் சக்தியில் ஆரம்பிக்க வேண்டும். பின்னர் சூரிய சக்தி, காற்று, உயிரி எரிபொருள், பிறகு நிலக்கரி என்று படிப்படியாக முன்னேற வேண்டும். அதுவும் போதவில்லை என்றால் உலைகளுக்கு செல்வார்கள். அதுவும் போதவில்லை என்றால் டீசலுக்கு செல்வார்கள். இந்த நிலைமையின்படி நுரைச்சோலையில் 810 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டால் இன்று 1 லிட்டர் எண்ணெய் கூட தேவைப்படாது. ஆனால் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வாரத்திற்கு பெருந்தொகை டீசலும் தேவைப்படுகிறது. எனவே இன்னும் ஓரிரு வாரங்களில் மின்வெட்டு செய்ய வேண்டி இருக்கும் என்றும் அவர் கூறினார். ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்பு விவகாரத்தில் எங்களுக்கு உதவ யாரும் தேவையில்லை. நாங்கள் உலகின் வலிமையான தேசம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கியுள்ளது. இதனால் வணிக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் தங்களது போர்க்கப்பலை ஹார்முஸ் நீரிணைக்கு அனுப்ப வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்தார். ஆனால் அவரது கோரிக்கையை எந்த நட்பு நாடும் ஏற்கவில்லை. இதனால் ட்ரம்ப் அதிருப்தி அடைந்துள்ளார். இந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தில் எந்த நாட்டின் உதவியும்
உதவியும் அமெரிக்காவுக்கு தேவையில்லை என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவித்துள்ளதாவது: ஹார்மோஸ் ஜலசந்தி பாதுகாப்பு விவகாரத்தில் எங்களுக்கு உதவ யாரும் தேவையில்லை. நாங்கள் உலகின் வலிமையான தேசம். உலகில் உள்ள நாடுகளிலேயே மிகவும் வலிமையான இராணுவத்தை நாங்கள் கொண்டுள்ளோம். கூட்டு பாதுகாப்பு என்ற கருத்து இருந்த போதிலும் நெட்டோ அமைப்பின் உறுப்பினர்கள் உதவவில்லை. நான் அவர்களிடம் உதவிக்காக மிகவும் வற்புறுத்தி பேசுவதில்லை. ஏனெனில் எனது மனநிலை இதுதான்: நமக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை பாதுகாப்பதில் உதவுவதற்கு உலக நாடுகள் போதிய ஆர்வம் காட்டவில்லை. வளைகுடா நாடுகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களால் நான் திடுக்கிட்டு போனேன். இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்து விட்டோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளை தாக்கும் நடவடிக்கையில் ஈரான் ஈடுபட்டிருக்க கூடாது. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தாது. ஈரான் மீதான போர் விரைவில் முடிவுக்கு வரும். ஆனால் இந்த வாரத்திற்குள் போர் முடிய வாய்ப்பில்லை. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் 7000க்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டன. ஈரான் ராணுவம் முற்றிலும் அழிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவுதல்களில் 90%, ட்ரோன் தாக்குதல்களில் 95% நாங்கள் குறைத்துள்ளோம். ஈரானின் வான்வழி தடுப்பு சாதனங்கள் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டுவிட்டன என்றும் அவர் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனுர வழங்கிய விசேட செய்தி. நாட்டுக்கு மீண்டும் எரிபொருள் கிடைப்பதில் பெரும் சிக்கல், விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. இலங்கையில் இன்னும் ஓரிரு வாரங்களில் மின்வெட்டு, வெளியான அறிவிப்பு. ஈரானின் அதிரடி தாக்குதலில் நிலைகுலைந்த ட்ரம்ப்.